இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் சக்தியும் இன்னொரு நர்ஸும் வந்துட்டு ஒரு காப்பகத்துக்கு முன்னாடி வந்து இறங்குறாங்க. அங்கே வந்துட்டு சக்தி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் டே, நீ மட்டும் இல்லாட்டி நான் அவ்வளோதான், தீபா வந்துட்டு காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவசர நேரத்தில் நீ கால் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னது எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு, அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். இது வந்துட்டு ஒரு அன்னை காப்பகம் தான், பார்வையற்ற குழந்தைகள்லாம் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்ககிட்ட நான் பேசிட்டேன், நீ தாராளமாக தீபா மேடத்தை இங்கே வந்து வச்சிருக்கலாம், சேஃபாக இருக்கலாம் நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு சக்தி சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் அந்த ஐஸ்வர்யாவை பற்றி உண்மை தெரியலாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாங்க. சக்தி வந்துட்டு மெடிசன் வாங்குறதுக்காக மெடிக்கல் போயிருப்பாங்க. போயிட்டு வர்ற வழியில் அங்கே ஐஸ்வர்யா வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இங்கே சக்தின்னு ஒரு நர்ஸ் இருக்காங்களா, அவங்க வீடு அட்ரஸ் எது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு சக்தி பார்த்துருவாங்க. இது கார்த்திக் சாரோட அண்ணி தானே, இவங்க எதுக்கு துங்கா கூட இருக்காங்க, சே இவங்கள போய் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட போய் நான் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போது துங்கா வேற வந்துட்டு ஐஸ்வர்யா போட்டு வஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரு அட்ரஸ் கூட உங்களால் ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்க முடியலையா, என்ன நீங்கள் அப்படி இப்படின்னு வஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, நீயாவது வைரி ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்துட்டு இங்கே காப்பகத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வர்றாங்க. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க சிஸ்டர் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வாங்க வாங்க உள்ள ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு தீபாவை வந்துட்டு படுக்க வச்சுருக்காங்க. சக்தி வந்துட்டு தீபாவை பார்த்து பேசுகிறாங்க, மேடம் உங்களை பற்றி எப்படியாவது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக இருக்காங்களே மேடம், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்துட்டு அந்த நர்ஸு சாப்பாடு கொண்டு வர்றாங்க. இந்தாங்க சாப்பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வச்சுறாங்க. அப்புறமேட்டு இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு அங்கிட்டு வர, இவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சிஸ்டர் வந்துட்டு தீபாவை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. இவங்க தீபா தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்தி கேட்குறாங்க, இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியுமே, இங்கே வந்து பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீபாவை பற்றி வந்து சொல்கிறாங்க. மேடம் அப்போ இவங்க ஹஸ்பண்ட் கார்த்தி பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கார்த்தி பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு மியூசிக் கம்பெனி இருக்குது, அங்கே போய் கார்த்தின்னு ஒருத்தர்கிட்ட வந்துட்டு இவங்களை பாட சொல்லி கேட்டோம், அவங்க தான் வந்துட்டு இவரை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க தான் மேடம் இவங்களோட ஹஸ்பண்டு, அவங்க அட்ரஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருக்குது என் ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சில குழந்தைங்களாம் அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாங்க. குழந்தைங்களாம் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, குழந்தைங்களாம் உள்ளே வராங்க. நமக்கு ஒரு அக்கா வந்து பாட்டு பாடினாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளும் சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அந்த அக்கா ரொம்ப நல்லவங்களாச்சே, அவங்களுக்கா இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு சொல்லுது. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதில் ஒரு குழந்தை வந்துட்டு தீபாவோட முகத்தை தடவி கொடுத்துட்டு, நீங்கள் கண்டிப்பாக சரியாயிடுவீங்க, வந்து எங்களுக்காக நிறைய பாட்டு பாடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு எங்களை கூட்டு போகிறீங்களா சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. இந்த அக்காவுக்கு கூடிய சீக்கிரம் சுயநினை வந்து எங்கள் கூட ஆடணும், ஓடணும், விளையாடணும், எங்களுக்காக ரொம்ப பாட்டு பாடணும், அதுக்கு நீங்கள் தான் கடவுளே அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வேண்டிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு துங்காவும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ தூரம் போயும் இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சு, அந்த பொம்பளை எனக்கு ரொம்ப ஆட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துங்கா திட்டிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக நம்ம வரது தெரிஞ்சுதான் அந்த சக்தி வந்துட்டு இடத்த மாற்றிருப்பா, இல்லைனா அந்த தீபாவை எதுக்கு அவள் காப்பாற்ற போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, தீபாவா அவள் பேர் கீதா தானே, நீ எதுக்கு தீபாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கீதா தான் ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அமைதியாக இருந்துற. அப்புறமேட்டி வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக எங்கிட்ட தான் இருப்பாங்க, தேடி கண்டுபிடிச்சிடலாம், விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுமே, கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுப்பா, நாளைக்கு உனக்கும் தீபாக்கும் கோவிலில் வச்சு சின்னதாக பரிகாரம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றாங்க, அதை மட்டும் முடிச்சுட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அந்த இடத்துக்கு ஆனந்த் வர்றாங்க. கார்த்தி உங்கள்கிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்னன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பிள்ளை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, அதில் கீதா ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ எப்படி நான் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, தூங்கா வந்ததை பற்றியும் இந்த ஃபோட்டோ கொடுத்ததை பற்றியும் சொல்கிறான். ஒரு குடும்பத்தில் அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்று போல் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே பார்த்தியா எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு ஒன்று போல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, அண்ணா இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல போகிறேன், இங்கே இருக்கிறது தீபா இல்லை கீதா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பாவி இதே ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லாமல் மறைச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மாவோட உயிரை காப்பாற்றணும்டா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடிட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. நான் வேணா துங்கா கிட்ட சொல்லவா, அது தீபா கீதா இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆனந்த் கேட்க, வேணாம் அப்படி சொன்னேன்னா இங்கே இருக்கிற கீதாக்கு பிரச்சனை ஆகிடும், ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை இல்லாமல் துங்கா கிட்ட இருந்து காப்பாற்றணும், இவங்களோட தங்கச்சியை வந்துட்டு அந்த துங்காவோட தம்பி கொண்டுட்டான், அதனால தான் இவங்களும் கொண்டிருக்காங்க, இவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல, நம்ம இவங்களே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளோ சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, நீ வந்துட்டு மீனாட்சி அண்ணி யார்ட்டையுமே சொல்லாத அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க. அடுத்து கார்த்தி வந்து ரூமுக்கு போகும்போது ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வர்றாங்க. அண்ணி ஒரு நிமிஷம் நிலங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க. எந்த ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு அட்ரஸை சொல்லி அந்த இருக்கிற ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ
ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே கிளம்பிடுறாங்க. இவன் நம்மக்கிட்ட சாதாரணமாக கொஸ்டின் கேட்ட மாதிரி தெரியலையே, இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இனிமேல் கவனமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அடுத்த சைடு கீதா வந்துட்டு ரூமில் இருக்காங்க. கார்த்தி போனதுமே என்ன சார் தீபா பற்றி எது விஷயம் தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே வந்துட்டு இல்லை கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் போகிறப்ப அந்த சிஸ்டர் வந்துட்டு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு சார் எப்படி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே துங்கா வந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. பேசாமல் நான் வேணா அவங்ககிட்ட போயிடுவா, அப்போ தான் வந்து தீபாக்கு ஆபத்து இருக்காது, அப்போ தான் நம்மளை யாரும் தேடலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் தீபாவே காப்பாற்றுவேன், உங்களே காப்பாற்றுவேன், அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல கீதா வந்துட்டு யோசிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.